வார்த்தைகளால இவங்க பாதிக்கிறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன கூப்பிடுறேன். கல்யாணம் ஆகி வந்ததும் என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன். அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் அவங்க கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்ணேன். அவங்க யாரும் என்கிட்ட பேச இவர சூழனோட அண்ணனா நினைச்சதே இல்லை. என்னோட சொந்த அண்ணனா தான் எப்பவுமே ஃபீல் பண்றேன். பிறந்து வளர்ந்த என் வீட்டை விட என் புகுந்த வீடு கிடைக்கும். சொல்லிட்டே இருப்பாரு. கேமலே நம்பிக்கை இல்லாதப்ப கூட சூழன் நம்பினாரு. இன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சொந்தமா ஒரு டிசைனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வேலை பார்க்குது. எல்லாத்துக்கும் காரணம் என் குடும்பத்தோட வெற்றி. சூழன் இல்லைனாலும் கிளச்சேரன் ஆண்டி நமக்கு என்ன சொல்லிக்கிற மாதிரி பெருசாலாம் எதுவுமே பண்ணிடல. நான் கண்டிப்பா பண்ணுவேன். அந்த நம்பிக்கை என்ன விட என் குடும்பத்துக்கு மேல அவ்வளவு அதிகமா இருக்கு. அந்த நம்பிக்கை தான் என்ன வேகமா ஓட வைக்குது. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு பெருசா இவங்க யாரு கூட அட்டாச்சா இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அப்படி இல்லை. சாப்பிட்டேனா நான் ஓகேவா இருக்கேனா என்ன அப்படி கவனிச்சு பாரு. என் மாமனார் வந்து எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். வீட்டில் சாப்பாடே இருந்தாலும் எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லுவார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் வந்து இதுவாக நினைக்காதீங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேமிலியில் நான் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். பாண்டியன் வந்து ரொம்ப அமைதி தான். ஆனால் ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நறுக்குன்னு உண்மையை பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தம்பி வந்து ஜாலியாக இருப்பேன். என் அம்மாவை பார்த்தா தான் எனக்கு